ஸ்ரீ கேதார காண்டம் 26ஆம் அத்தியாயம். சிவபார்வதி திருமண விழா மங்களகரமான கொண்டாட்டங்கள். லோமச முனிவர் கூறினார். அப்போது மேரு முதலான சிறந்த மலைகள் திகைப்படைந்தன. அவை அனைத்தும் இணைந்து மலைகளுக்கெல்லாம் தலைவனான இமயமலையை ஹிமவானை நோக்கி கூறின. மலைகள் கூறின, மலையரசே, இன்று தமது மகளின் திருமணத்தை நிகழ்த்துவீராக. மகிமை மிக்க சம்புமூர்த்தியை சிவபெருமானை மருமகனாக பெற்றது உமது பெரும் பாக்கியம். எனவே உமது உள்ளத்தில் எவ்வித தயக்கமும் கொள்ள வேண்டாம். ஈஸ்வரனாருக்கு சிவபெருமானுக்கு அவளை தாரை வார்த்து கொடுப்பீராக. தம் நண்பர்களின் சொற்களை கேட்டும் பிரம்மதேவரின் தூண்டுதலாலும் இமயமலையான மலையரசன் ஒரு நல் முடிவை எடுத்தது. பரமேஸ்வரரே, என் மகளை தமக்கு மனைவியாக அளிக்கிறேன், இவளை ஏற்றுக்கொள்வீராக என்ற மந்திரத்துடன் அவர் அந்த தானத்தை, திருமண தானத்தை, கொடையை அளித்தார். தேவர்களின் தலைவரும் மகேஸ்வரனும் சம்புமூர்த்தியுமான சிவபெருமான் அந்த மகா ருத்ரனிடம், மலைகளின் தலைவனான அந்த உத்தமர் தன் மகளை கரம் பிடித்து கொடுத்தார். தாமரை இதழ் போன்ற விழிகளை கொண்ட அந்த தம்பதியினர் வேள்வி மேடையிலிருந்து வெளியே அழைத்து வரப்பட்டனர். உயர்ந்த உள்ளம் கொண்ட குருவான கஷ்யப முனிவர் அன்னை பார்வதி தேவியையும் பரமேஸ்வரனாரையும் வேள்வி மேடைக்கு வெளியே அமர வைத்தார். பின்னர் ஹோமத்திற்கான புனித நெருப்பில் ஆகுதி அளிப்பதற்காக அக்னி தேவனார் அங்கு எழுந்தருள செய்யப்பட்டார். ஆந்தனர்களே, அக்னிக்கு ஆகுதி அளிக்கும் சடங்கு நடைபெற்று கொண்டிருக்கையில் சிவபெருமானுக்கு அருகில் பிரம்மதேவர் எனும் வேள்வி தலைவருக்கான ஆசனத்தில் பிரம்மதேவர் அமர்ந்திருந்தார். பல்வேறு தத்துவ கோட்பாடுகளில் தேர்ச்சி பெற்ற முனிவர்கள் ஒருவருக்கொருவர் உரையாடி கொண்டிருந்தனர். அவர்களில் சிலர் வேதங்கள் சார்ந்த விவாதங்களில் ஈடுபட்டு வேதங்களில் ஏற்கப்பட்ட கருத்துக்களை விரிவாக விளக்கி கொண்டிருந்தனர். இது இப்படித்தான் இருக்கிறது, இது அப்படி இல்லை, இது இப்படித்தான், வேறு விதமாக இல்லை, இதைத்தான் செய்ய வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களை அவர்கள் பரிமாறிக்கொண்டனர். இதனை செய்யலாகாது, இதை பாதி அளவு செய்ய வேண்டும், பாதி அளவு செய்யலாகாது, இவ்வாறு அவர்கள் கூறிய குரல்களின் கலவை சிவபெருமானின் சன்னதியில் ஒலித்தது. அவரவர் தங்கள் கருத்துக்களிலேயே உறுதியாக நின்று ஒருவருக்கொருவர் உரையாடி கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் மெய்ப்பொருள் குறித்த அறிவற்றவர்களாகவே இருந்தனர். அவர்களின் அறிவு வேதங்களை மட்டுமே சார்ந்ததாக இருந்தது. ஒருவரை ஒருவர் வெல்ல விரும்பிய அந்த வேத அறிஞர்களின் சொற்களை கேட்ட நாரத மாமுனிவர் புன்னகைத்து கொண்டே சிவபெருமானின் முன்னிலையில் பின்வருமாறு கூறினார். வேதங்கள் சார்ந்த விவாதங்களில் மகிழும் சிறந்த வாதிகள் நீங்கள். ஆனால் அந்தணர்களே, அமைதி காத்து உங்கள் இதயங்களில் சதாசிவத்தை தியானியுங்கள். அவரே ஆத்மா, எல்லாவற்றிற்கும் மேலான பரமாத்மா அவரே. இப்பிரபஞ்சத்தை படைத்தவரும் அனைத்தையும் இயங்கச் செய்தவரும் இறுதியில் அனைத்தும் அவரிடமே ஒடுங்குவதும் ஆகிய அந்த இறைவனுக்கு, அனைவரின் உள்ளுரை ஆன்மாவாக திகழும் அவருக்கு என் வணக்கங்கள். அந்த இறைவனே இப்போது மலைகளின் தலைவனான சிவபெருமானின் இருப்பிடத்தில் எழுந்தருளியுள்ளார். அறிஞர்களாகிய நீங்கள் அனைவரும் அவருடைய திருவாக்கிலிருந்தே தோன்றியவர்கள். நாரத மாமுனிவர் கூறினார். அந்த சிறந்த அந்தணர்களிடம் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அந்த சிறந்த அந்தணர்கள் அவரது அறிவுரை சொற்களால் தெளிவு பெற்றனர். யாகம் நிகழ்ந்து கொண்டிருந்த போது உலகங்களின் பாட்டனாரான பிரம்மதேவர் அந்த தேவியின் பாதங்களையும் நிலவையும் போன்ற அழகான நகங்களையும் கண்டார். அவற்றை கண்டதும் தாமரையில் தோன்றிய அந்த இறைவனுக்கு உடனடியாக காம உணர்வு மேலிட்டது. மன்மதனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதால் அவரது விந்து தரையில் சிந்தியது. விந்து கீழே சிந்தியதும் அந்த பாட்டனார் பிரம்மதேவர் வெட்கமடைந்தார். மறைக்கப்பட வேண்டியதும் கட்டுப்படுத்த மிகவும் கடினமானதுமான அந்த விஷயத்தை அவர் தன் பாதங்களால் அழுத்தி மறைத்தார். அதிலிருந்து வால கிள்ளியர்கள் எனப்படும் பல ஆயிரக்கணக்கான முனிவர்கள் தோன்றினர். அவர்கள் அனைவரும் தந்தையே தந்தையே என்று கூறியவாறே அவரை அணுகினர். அப்போது மிகுந்த கோபமடைந்த நாரத மாமுனிவர் அந்த வால கிள்ளியர்களை நோக்கி, சிறுவர்களே, நீங்கள் அனைவரும் கந்தமாதன மலைக்கு செல்லுங்கள். நீங்கள் இங்கு தங்கலாகாது, இங்கே உங்கள் தேவை இல்லை என்று கூறினார். நாரத மாமுனிவர் அவ்வாறு ஆணையிட்டதும் அந்த பாலகிள்ளியர்கள் அனைவரும் விரைவாக அந்த மலைக்கு சென்றனர். பின்னர் நாரத மாமுனிவர் மங்களகரமான சொற்களால் பிரம்மதேவரை தேற்றினார். அதற்குள் உன்னத ஆன்மா கொண்ட மகேசனார் நடத்திய ஹோம சடங்கு நிறைவடைந்தது. பிராமணர்கள் சாந்தி பாடத்தை, அமைதி மந்திரங்களை ஓதத் தொடங்கினர். திசைகள் அனைத்தும், அதாவது உலகம் முழுவதும் பிரம்ம கோஷம் எனப்படும் வேத மந்திரங்களின் முழக்கத்தால் நிறைந்தன.
பின்னர் தேவர்களின் மனைவியர் இறைவனுக்கு நீராஜன வழிபாட்டை தீபாராதனையை மேற்கொண்டனர். அதே போல முனிவர்களின் மனைவியரும் அவரை போற்றி வழிபட்டனர். அந்த மங்களகரமான மலைகளின் தலைவனான இமயமலையின் அழகிய இளம் மங்கையரும் நீராஞ்சன தீபாராதனை வழிபாட்டை செய்தனர். சிறந்த இசை வல்லுநர்கள் தங்கள் பாடல்களால் அனைவரையும் மகிழ்வித்தனர். அதே போல சிறந்த முனிவர்கள் துதிப்பாடல்கள் மூலம் இறைவனை போற்றி மகிழ்வித்தனர். உயரிய மனப்பான்மை கொண்ட அந்த மாபெரும் மலையான இமயமலை அவர்களுக்கு மிக மதிப்புமிக்க இரத்தினங்களையும் ஆபரணங்களையும் வழங்கியது. அவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மற்றவர்களையும் மகிழ்விக்க விரும்பினான். தன் தேவியுடனும் தேவர்கள் மற்றும் சித்தர்களின் கூட்டத்துடனும் வேதிகையில் பூஜை மேடையில் வீற்றிருந்த இறைவனார் அப்போது பேரொளியுடன் திகழ்ந்தார். பிரபஞ்சத்திலேயே ஈடு இணையற்ற அழகிய தோற்றம் கொண்ட அவர் தனது கணங்கள் மற்றும் பரிவாரங்களுடன் பார்ஷதர்களுடன் சூழப்பட்டிருந்தார். அவர் மன மகிழ்ச்சியுடன் இருந்தார். இதற்கிடையில் பிரம்மதேவர் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை முன்னணியில் கொண்டு முனிவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் மற்றும் பலர் அங்கு வந்து சேர்ந்தனர். மிகுந்த தேஜஸ் ஒளி கொண்டவரும் உயரிய ஆன்மாவு உடையவருமான அந்த மலைகளின் தலைவன் அவர்கள் அனைவரையும் கௌரவித்து வழிபட்டான். மேலும் அவர்களுக்கு சிறந்த இரத்தினங்கள், ஆபரணங்கள், ஆடைகள், வெற்றிலை மற்றும் நறுமண நீர் ஆகியவற்றை வழங்கினான். பின்னர் முதன்மையான தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை முறைப்படி வணங்கி உணவருந்தினர். அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அவர்கள் வரிசையாக அமர்ந்து லிங்கிகள் மற்றும் ஸ்ருங்கிகள், ஒரு வகை கணங்கள் ஆகியோருடன் இணைந்து உணவருந்தினர். சில கணங்கள் தனியாக அமர்ந்திருந்தனர். நாரத மாமுனிவர் மற்றும் பிறர் பல்வேறு வகையான நகைச்சுவை மற்றும் கேலி பேச்சுக்களால் இறைவனை மகிழ்வித்தனர். பல பெண் பரிவாரங்களுடன் கூடிய சண்டியின் கூட்டத்தினரும் உணவருந்தினர். அவர்கள் அனைவரும் தங்களுக்குரிய பாத்திரங்களில் உணவை உட்கொண்டனர். வேதாளங்களும் க்ஷேத்திரபாலர்களும் தங்கள் உணவை பகிர்ந்து உட்கொண்டனர். அதே போல சாக்கினிகள், டாக்கினிகள், யக்ஷினிகள், மாதர்கள், சப்தமாதர்கள் மற்றும் பிறரும் உணவருந்தினர். 64 யோகினிகளும் யோகிகளும் அங்கு இருந்தனர். மேலும் 10 கோடி கணங்களும் உயரிய ஆன்மாக்கள் கொண்ட ஒரு பெரும் கூட்டமும் அங்கு கூடியிருந்தன. அதே போல கற்றறிந்த தேவர்கள் தொடங்கி அனைத்து முனிவர்களும் அங்கிருந்தனர். பிற யோகிகளை குறித்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். யோகினிகளும் அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளனர். அவர்களின் உணவு முறையை நான் தங்களுக்கு கூறுகிறேன். அவர்களில் சிலர் காண்டாமிருகத்தின் தூய பச்சையான இறைச்சியை கொண்டு வந்து எலும்புகள் உடனேயே அதை உட்கொண்டனர். பசியால் வாடிய சிலர் அதன் குடல் பகுதிகளை உட்கொண்டனர். சிலர் எருமைகளின் மிகப்பெரிய மற்றும் கனமான தலைகளை கொண்டு வந்தனர். அவர்களில் சிலர் நடனமாடினர் மற்றும் பிரமத கணங்கள், சிவகணங்கள் அழவும் அலறவும் தொடங்கின. அவர்களில் சிலர் ருத்ரனின் வடிவத்தில் அமைதியாக இருந்தனர். மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் உற்று நோக்கி கொண்டிருந்தனர். யோகினிகளின் வட்டத்தின் நடுவில் நின்று கொண்டிருந்த பைரவர் நடனமாடத் தொடங்கினார். பூதங்களும் வேதாளங்களும் வேண்டாம் வேண்டாம் என்று கூச்சலிட்டன. அவர்களின் இத்தகைய கொண்டாட்டங்களை கண்ட மதுவை அளித்தவர் திருமால் உலகங்களுக்கு நலம் செய்தவரான சங்கரனாரிடம் புன்னகைத்தபடியே பின்வருமாறு கூறினார். இந்த கணங்களையும் போதையில் திளைத்திருக்கும் இவர்களையும் இப்பொழுதே தடுத்து நிறுத்துங்கள். இந்த சூழலில் செய்ய வேண்டியதை விவேகத்துடன் செய்ய வேண்டும். மகாதேவரே, எனவே தடுத்து நிறுத்துங்கள். இதனை செவிமடுத்த ருத்ரனார் வீரபத்ரனிடம் கூறினார். அந்த பைத்தியக்காரத்தனமான கவனமற்றவர்களையும் குறிப்பாக போதையில் இருப்பவர்களையும் தடுத்து நிறுத்துங்கள். பரமேஸ்வரியான சம்பு மூர்த்தியால் வீரபத்ரருக்கு இவ்வாறு கட்டளையிடப்பட்டது. அறிவுடைய வீரபத்ரரால் ஆணையிடப்பட்டு தடுக்கப்பட்டதும் கட்டுப்பாடற்ற அந்த பிரமத கணங்கள் அமைதியடைந்தன. யோகினிகள், பூதங்கள், பிரமதகணங்கள், குஹ்யகர்கள், சாக்கினிகள், யாதுதானர்கள், குக்ஷ்மாண்டர்கள், கோபிகர் படர்கள் மற்றும் பூதங்கள், வேதாளங்கள், க்ஷேத்திரபாலகர்கள், பைரவர்கள் என பலரும் கூடியிருந்த அந்த இடத்தில் போதையில் இருந்த பிரமதகணங்கள் அனைத்தும் அமைதியடைந்தன. இவ்வாறு திருமண விழா மிக விரிவாக நடைபெற்றது. இமாத்ரி எனப்படும் இமயமலை மன்னரால் மிகுந்த மங்களத்துடனும் சிறப்போடும் அது நடத்தப்பட்டது.
4 தினங்கள் கழிந்தன. முழு மனதுடனும் மிகுந்த பக்தியுடனும் சூலமேந்திய தேவர்களின் இறைவனை இமாத்ரி என்று அழைக்கப்படும் இமயமலை அரசர் வழிபட்டார். ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் பல்வேறு அளவிலான ரத்தினங்களை கொண்டு மகாதேவனாரை வழிபட்ட பின்னர் அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவதில் ஈடுபட்டார். ஹிமவான் லக்ஷ்மி தேவியுடன் கூடிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினை சிறந்த ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை கொண்டு வழிபட்டு சிறப்பித்தார். அவ்வாறே அவர் பிரம்மதேவரையும் கௌரவித்தார். தேவேந்திரனை அவனது குருவான பிரகஸ்பதி மற்றும் இந்திராணியுடனும் இணைத்து அவர் கௌரவித்தார். மேலும் திக்பாலகர்களையும் தனித்தனியாக சிறப்பித்தார். பூதங்கள், பிரமதங்கள் மற்றும் குஹ்யகர்கள் ஆகியோருடன் கூடிய சண்டி தேவியும் ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் பலவிதமான ரத்தினங்களை கொண்டு கௌரவிக்கப்பட்டார். அங்கு வந்திருந்த மற்ற அனைவரும் கூட முறையாக வழிபடப்பட்டு சிறப்பிக்கப்பட்டனர். இவ்வாறு தேவர்கள், முனிவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், சித்தர்கள், சாரணர்கள், மனிதர்கள் மற்றும் தேவ கன்னிகையர் கூட்டத்தினர் அனைவரும் முறையாக கௌரவிக்கப்பட்டனர். 26ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.